கனிமொழி ஏன் தனிப்பட்ட முறையில வந்து ராகுல் காந்தியை சந்திக்கணும்? காங்கிரஸ் திமுக உறவு என்பது முரிசலில் வந்து விட்டது. திருச்சண்டை என்று பழைய காலத்து கொளாடி சண்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்விட்டர் சண்டை ஆயிடுச்சு. சிவா, திமுக இன்று வரை ஏன் தோழமை கட்சிகளுடன் பேசுவதற்கு ஒரு குழு அனுப்பவில்லை? காங்கிரஸ் வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக. சக்திசேன அவர்கள் முதலமைச்சருடைய மருமகன் ராகுல் காந்தியை ஒரு மாதத்திற்கு முன்னாடி பார்த்தார். அப்போ ராகுல் காந்தி பிடி கொடுத்து பதில் சொல்லவில்லை. தேர்தலின் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தா கூட ஒருத்தனை தோத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க, தோக்கடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. வணக்கம் சிவா 1440 நேயர்களே, மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் விவாதத்தில் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் திரு டெல்லி ஆர் ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சிவா. நமஸ்காரம். சார், இப்ப நம்ம தமிழக அரசியல் அந்த தேர்தல் காலம் வந்து ஒரு 2 வாரமா மிகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை நடந்திருக்கு. நமக்கு தெரியும், திரு பிரதம மந்திரி மோடி அவர்கள் வந்து மதுராந்தகம் அதுல நடந்த ஒரு மீட்டிங்ல கூட்டணியில் பலரை வந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்ப நம்ம டிஎம்கே அலையன்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தேர்தல் பொறுப்பாளர் கிருஷ்ண சோடங்கர் இருக்கிற சமயத்துல கனிமொழி வந்து நேரடியாக ராகுல் காந்தியை சந்தித்ததாக ஒரு தகவல் வெளில வருது. ஸோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இப்ப வந்து ஒரு விதமான வார்த்தை போரும் அந்த உரசல்களும் நிறைய நடந்துட்டு இருக்கிற நேரத்துல கனிமொழி ஏன் தனிப்பட்ட முறையில வந்து ராகுல் காந்தியை சந்திக்கணும்? அவங்க வந்து திமுகல இருக்கிற ஏதோ பிரிட்ஜ் படத்துக்கு போறாங்களா, இல்லாட்டி வேற ஏதாவது விஷயம், என்ன விஷயம் அதுல பின்னாடி இருக்கு? காங்கிரஸ் திமுக உறவு என்பது முரிசலில் வந்து விட்டது. கடைசி லெக்ல இருக்குது. எப்போ மூச்சு போகும் தெரியாது. ஸ்பிளிட் ஆகுது இம்மினன்ட். அப்படி காரணம் என்ன என்று கேட்டால், பத்திரிகையில் மூலமாக காங்கிரஸை பயமுறுத்துகிறது திமுக, ட்விட்டர் மூலமாக பயமுறுத்துகிறது காங்கிரஸ் திமுகவை. ஆக மொத்தம் தெருச்சண்டை என்று பழைய காலத்து கொளாடி சண்டைன்னு சொல்லுவாங்க. அப்போ கார்பரேஷன் வாட்டர் வந்த போது, நான் சென்னையில இருந்த போதெல்லாம் இருந்தது. இப்போ வந்து ட்விட்டர் சண்டை ஆயிடுச்சு. சிவா, சோசியல் மீடியால தூ மேமேன்றாங்க. நீ வந்து நான் வந்து படாபாடான்னு. அதை வைத்து பார்த்தால் கிரீஷ் சோடங்கர் என்பவர் மத்திய தமிழகத்திற்காக மத்திய காங்கிரஸால் அனுப்பப்பட்டவர். அவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், திமுக தலைவரை. அதற்கு பிறகு ஒரு விதமான அழுத்தம் வரவில்லை திமுகவிலிருந்து. திமுக இன்று வரை ஏன் தோழமை கட்சிகளுடன் பேசுவதற்கு ஒரு குழு அனுப்பவில்லை? எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க பியூஷ் கோயல் வந்தார், அமித்ஷா வந்தார், பிரதமர் வந்தார். அந்த கூட்டணி முன்னேறிவிட்டது. 400 மீட்டர் பந்தயத்துல ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஆனால் திமுக குழு போடல. காரணம், காங்கிரஸ் தொங்கல்ல இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஏற்கனவே. காங்கிரஸ் வேண்டுமென்றே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணது பிரவீன் சக்கரவர்த்தி மூலமாக. தமிழகத்து அரசாங்கம் கடனில் ஓடுகிறது என்று. அதை ஏன் சொல்லணும்? கரூர் இன்சிடென்ட் முடிஞ்ச உடனே மத்த நாள் காத்தால ராகுல் காந்தி விஜயோட பேசுறாரு. ஏறுங்க, ராகுல் காந்தி யாருங்க விஜயோட பேசுறதுக்கு? தமிழக அரசாங்கத்துக்கு அந்த துக்கம் செய்யறதுக்கு நீங்க வர தயாரா இல்லை. அவர் வந்து அந்த துக்கம் விசாரிச்சிருக்கணும். ராகுல் காந்தி டெலிபோன்ல பேசிட்டு அவர் பாட்டு வியட்நாம் போயிட்டார். ராகுல் காந்தி செய்த குழப்பம், அதைத்தான் வேண்டும் என்று திமுக செய்கிறது. திரைமறைவில் கனிமொழி ராகுல் காந்தி பார்க்கிறார் என்று இன்று பத்திரிகையில் வந்ததுனால் நீங்க சொல்றீங்க. திரைமறைவில் சக்திசேன அவர்கள் முதலமைச்சருடைய மருமகன் ராகுல் காந்தியை ஒரு மாதத்திற்கு முன்னாடி பார்த்தார். அப்போ ராகுல் காந்தி பிடி கொடுத்து பதில் சொல்லவில்லை. அதனுடைய தாக்கம் தான் நேற்று மதுரை எம்எல்ஏ வந்து திமுக வந்து காங்கிரஸுக்கு இடம் கொடுப்பதே கூடாது, அவங்களுக்கு 3000 பேர் கூட இல்ல அப்படிலாம் சொன்னது பண்ணார். So that is the net result. காங்கிரஸும் திமுகவும் வந்து விருந்து விட்டதுன்னு நீங்க சொல்ற சமயத்துல ஏன் மீண்டும் மீண்டும் வந்து கனிமொழி ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அது என்ன காரணமா இருக்கும்? அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஓட்டு வங்கி காங்கிரஸுக்கு இருக்குது, மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்குது. அதை இவர் பார்க்கணும்னு பார்க்கிறார், எடுக்கணும்னு பார்க்கிறாரு.
கிறிஸ்டியன் ஓட்ஸ் காங்கிரஸ் விட்டு போயிடக்கூடாதுன்னு பக்கத்துல திமுக விட்டு. அதுதான் அங்க குழப்பம். டிஎம்கே வாண்ட்ஸ் காங்கிரஸ், காங்கிரஸ் டஸ் நாட் வாண்ட் டிஎம்கே. சார், அதே நேரத்துல இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி நீங்க வந்து ஊழல் புகார் குறிப்பிட்டதை சொன்னீங்களே, அவர் வந்து குறிப்பிட்டது தமிழகத்துல அதிமுக ஆட்சியிலிருந்து இருந்து மொத்தமா வந்த கடன் வந்து அதிகம் அப்படிங்கிறது தான். அது ஏன் திமுக மட்டும் சாடுறதா நம்ம எடுத்துக்கணும்? காரணம் என்னன்னு கேட்டா பேசியிருக்காரு அவரு, திமுக குறிப்பிட்டு பேசியிருக்காரு, திமுக அரசாங்கத்தை பற்றி பேசியிருக்காரு. இல்ல டிஆர்பி ராஜா 15 வருஷமா நடந்த கடன் சுமை அப்படிங்கிறார். திமுக தன் மீது குற்றம் சாட்டுவதாக ஏன் ஜவாப் பண்ணல, பதில் சொல்லல, அதை சொல்லுங்களேன். குற்றம் சாட்டுவேன், என் பொண்டாட்டி மேல கை பெற்றா குத்தம், கால் பெற்றா குத்தங்கிற கணக்குல தான் காங்கிரஸ் எடுக்கிறது. திமுக காங்கிரஸை வெளியில தள்ளணும், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் பாக்குறாங்க. ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா திமுகவிற்கு ஒரு அழுத்தம் காங்கிரஸ் தருகிறது. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் சோலோ, கேரளால சோலோ, அஸ்ஸாம்ல சோலோ. தமிழகத்துல ஒன்று இடத்துக்கு போகணும் திமுகவோட, வி கோ வித் டிவிகேங்கிற. இல்ல அப்படின்னா டிவிகேனுடைய விஜய் தலைவருடைய அப்பா சந்திரசேகர் ஒரு பேட்டி கொடுத்துருக்க மாட்டாரு இன்னைக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு இன்டியூஸ்மெண்ட். முதல்ல தாவேகா வந்து காங்கிரஸ் வருமானு பார்க்கல, முதல்ல ஏடிஎம்கேவோட போலான்னு, அப்புறமா வந்து டிவிகேவோட ப்ரெஷர் பண்ண. ஓபிஎஸ் யாருமே வரல, இப்போ எல்லாருமே விட்டுட்டாங்க, கை விட்டாங்க. இப்ப காங்கிரஸ் விடுமான்னு தெரியல. பொது வழியில வந்ததுனால இந்த குழப்பம் இருக்குது பாருங்க. தேர்தல் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்தா கூட ஒருத்தனை தோத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க, தோக்கடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. தாவேகா வந்து இப்ப தனித்து விடப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிமேல் தனித்து போக முடியாது, அதுக்கு அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் இருந்தாதான் போக முடியும், இல்ல அப்படின்னா கிடையாது. இப்ப யாருமே இல்லையே இது வரைக்கும் வந்து தாவேகாவோட யாருமே வந்து சேரறதா அபிஷியலா சொல்லல. காங்கிரஸ் வந்து இது ரெண்டு பக்கமும் இல்லாம காங்கிரஸ் தடுமாறதுக்கு என்னைக்குதான் ஒரு முடிவு ஏற்படும்? 5ஆம் தேதி பிப்ரவரி மாசம் சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி என்று நான் கேள்விப்படுகிறேன். அது மட்டும் விட்டு என்ன, போன வாரம் தமிழ்நாடு காங்கிரஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு பேசினார், வாய மூடின்னு சொன்னாங்க. எல்லாரும் வாய மூடினாங்க. தடால் எதுக்கு ட்விட்டர்ல மாணிக் தாக்கூர் போடணும்? அது ராகுல் காந்தி சொல்லிதான் சீன்றாரு திமுகவை. ரெண்டு பக்கம் இது ஒரு, நீங்க அடிக்கடி ஏர்கிராப்ட்ல போறீங்க, நானும் ஏர்கிராப்ட்ல போறேன். ஒரு டர்புலன்ஸ் பீரியடாக இருந்தாலும், ஒரு தடுமாற்றம் இருந்தாலும், அந்த டர்புலன்ஸ் வந்து செட்டில் ஆகுமா கிராஷ் ஆகுமா தெரியாது. ஓகே, சோ இப்ப நம்ம வந்து அது செட்டில் ஆகுங்கிற எண்ணத்திலே பேசுவோம். இப்ப வந்து அது வந்து திமுக கூட்டணியை ரொம்ப பலவீனப்படுத்துற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருங்கிறது கணிப்பா இருக்கு காங்கிரஸ் இல்லாம சமயத்துல. அதை வந்து அந்த இடத்த வந்து இப்ப பாமகவோட ராமதாஸ் ஃபேக்ஷனோ இல்லாட்டி தேமுதிகவும் நிரப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பாமக வந்து விடுதலை சிறுத்தைகள் வெளில போறேங்கிறாங்க, அப்ப காங்கிரஸ் வெளில போயிடும். அதுக்கு தமிழ் வெற்றி கழகத்துக்கு லாபம் ஆகும். தேமுதிக வந்து திமுகவுடன் தான் இருக்கும், அதிமுகவுடன் போகாது. தன்னுடைய முடிவை அறிவிப்பதாக திரு ஓபிஎஸ் வந்து இன்று வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது என்ன முடிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏடிஎம்கேயோட போவாரு, எடப்பாடி பழனிசாமியோட கை கோத்துப்பார். சோ இதோட அடுத்த கட்ட நிலவரம் நமக்கு என்னைக்கு தெரிய வரும்? இப்ப தமிழக தேர்தல் களங்கிறது ஒரு விதமான ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து யாருக்கு அட்வான்டேஜ் இப்ப இருக்கு? இந்த அட்வான்டேஜ்னஸ் இப்படியே போகுமா? என்டிஏக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா மக்கள் பேசிக்கிறாங்க. இந்த அட்வான்டேஜ் இப்படியே தொடருமா? இது திமுக வந்து மீண்டும் கைப்பற்றுமா? இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் சமூக வலைதளங்களில் அதிமுக முந்தி விட்டது. ஒரு பர்செப்ஷன் பேட்டில், ஒரு தோற்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். திமுக பின்தங்கி விட்டது. காரணம் ராகுல் காந்தி. எப்படி பீகாரில் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் முதுகில் குத்தினாரோ அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் முதுகில் அரசியல் ரீதியாக ராகுல் காந்தி குத்தி விட்டார். எந்த தேதியில் 2019 ராகுல் காந்தியை பிரதமராக்க என முடிவு செய்தாரோ மு.க. ஸ்டாலின், அதே ராகுல் காந்தி 2026 மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். எப்படி தேஜஸ்வி யாதவை முதலமைச்சராக ராகுல் காந்தி கடைசி மட்டும் முன்மொழிகிறியோ அதே சித்தாந்தத்தை ஆல் இந்தியா பேட்டர்ன் நான் சொல்றேன். அந்த பர்செப்ஷன் பேட்டர்ல எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இருக்கிறார். திமுக என்பது பின்தங்கி விட்டது. திமுக இப்பொழுது பழி சுமத்துகிறது. எனக்கும் நரேந்திர மோடிக்கும் தான் போட்டி என்று மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார். ஆனா அதே சமயத்துல
விஜய் சொல்லுகிறார் எனக்கும் திமுகவும் தான் போட்டி, ஏடிஎம்கே இல்லைன்னு. ஏடிஎம்கே சொல்லுது திமுகவுக்கு எங்களுக்கும் தான் போட்டின்னு. ஆக மொத்தம் இந்த முக்கோண அரசியல் என்பது தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு குழப்பம் இருக்கிறதோ அதே குழப்பம் தேர்தலுக்கு அப்புறமும் வரும். தமிழகத்தில் சொங்கு சபை தான் இருக்கும் என்றது என்னுடைய கணிப்பு சிவா. எனினும் ஏடிஎம்கே ஹஸ் காட் an edge. சோ இப்ப அடுத்த வாரம் வந்து நமக்கு பட்ஜெட் வந்து புது பட்ஜெட் வரப்போகுது. அதுல ஏதாவது புதிய தமிழகத்துக்கான அறிவிப்புகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னவா இருக்கும்? நிறைய அறிவிப்பு தமிழகத்திற்கு வர இருக்கிறது, கேரளாவிற்கு வர இருக்கிறது, மேற்கு வங்காளத்திற்கு வர இருக்கிறது. தமிழகத்தில் எப்படி பத்மஸ்ரீ அவார்டுகளை நிறைய கொடுத்தாரோ முதல்ல பிரதமர் அமைச்சர் அவர்கள், அது மாதிரி இதுக்கும் கொடுக்க போறாரு. எப்படி இருந்தாலும் பிரதமர் என்னதான் செஞ்சாலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அழுது கொண்டே இருக்கிறாரே முதலமைச்சர் என்று மு.க. ஸ்டாலினை ஏளனம் செய்த மோடி ரோத்தே ரேத்தாகன்னு சொன்னார் வேலூர் கூட்டத்தில். அதே மாதிரி இவர் அழுது கொண்டே இருந்தாலும் தமிழகத்தில் திமுகவை மக்கள் அழ வைப்பார்கள் என்றுதான் பாஜக நினைக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நிர்மலா சீதாராமன் 10 முறை ஒரு தமிழச்சி சீஃப் பட்ஜெட் பிரசன்ட் பண்ணது ப. சிதம்பரத்தை விட, டி கிருஷ்ணமாச்சாரி விட, ஆரிய சண்முகம் செட்டியை விட அம்மையார் முந்தி கொண்டு விட்டார். தமிழகத்திற்கு கன்றாக செய்வார் என்று தான் டெல்லியில் பலவராக பேசப்படுகிறது. சிவா சார், உங்களுடைய பூச்செண்டு செய்திகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார், அதோட முடிச்சுக்கலாம். பூச்செண்டு 1 உத்தரப்பிரதேசத்தில் காசி சங்கமம் என்ற இடத்தில் எப்படி தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய பலருக்கு கடந்த 200 வருடங்களாக நாட்டுப்பற்று செட்டியார் அமைப்பு பல யாத்திரிகைகளுக்கு இனாமாக கொடுக்கிறது. அந்த இடத்தை ஸ்பேஸ் அதை 3 மாதங்களுக்கு முன்னதாக நீங்க லெட்டர் எழுதி போட்டாவோ இன்டர்நெட்லயோ இமெயிலையோ பண்ணீங்கன்னா தமிழகத்திலிருந்து செல்லக்கூடிய காசி யாத்திரிகாரர்களுக்கு இலவசமான அந்த வீடு இருக்கிறது, இடம் கிடைக்கிறது, வீடு இல்லை இடம் கிடைக்கிறது. அது அந்த ப்ரோக்ராமை அடுத்த மாதம் கண்டிப்பாக முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திறந்து வைப்பதாக ஒரு கேள்விப்படுகிறேன். அதுதான் ஒரு பூச்செண்டு 1. பூச்செண்டு 2 தமிழக ஆளுநர் டெல்லி வர இருக்கிறார். அவர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். அதன் மூலமாக தமிழகத்தில் பல பெண்டிங் கேசஸ், எஸ்பெஷலி பெரியசாமி முன்னாடி இருக்கிற கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மூலமாக பெரியசாமி திமுக அமைச்சர் கைது செய்யப்பட்டாலும் படலாம் என்று டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள். அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு எப்ப நடக்க போகுதுன்னு தெரியல. இதுதான் பூச்செண்டு. அடுத்த வாரம் நான் பல செய்திகளுடன் வருகிறேன். ஓகே சார், இப்ப தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா திமுக ஒரு அனுதாபம் வராதா? எங்க ஊழல் பண்ணும்போது அனுதாபம் வரும்னு எதிர்பார்த்தாங்களா அவங்க? ஓ கரெக்ட். நீங்க சாப்பிடும்போது என்ன சாப்பிட்டுட்டீங்க, வயிற்று வலிக்குதுன்னு என்ன அர்த்தம்? நீ சாப்பிடாத இருக்கணும். நன்றி நன்றி சார், நன்றி சார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நேயர்களே, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி.